வெல்கம் டு அவர் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. Thank you for ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா லட்டு எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ரவா லட்டு வந்து தீபாவளி அப்போ ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட் வந்து எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து நம்ம 2 கப் வந்து ரவா சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரவாவை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வறுத்து எடுக்கிறது பெட்டர். எதுவுமே ஆயில் எதுவுமே இல்லாமல் லைட்டாக இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அது நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி எடுத்துக்கலாம். அதில் தண்ணிலாம் இல்லாதபடி நல்லா தொடச்சிருங்க. 2 கப் ரவாவுக்கு வந்து 1.5 கப் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகரை வந்து இப்போ நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். அது வாசத்துக்காக ஏலக்காவும் 3 ஆட் பண்ணிக்கலாம். 3ஐயும் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை தனியாக ஒரு இதில் கொட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவாவை வந்து பவுட்ரு பண்ண போகிறோம். சுகர் எந்த அளவுக்கு சாஃப்டாக பவுட்ரு பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு ரவாவும் பவுட்ரு பண்ணிக்கணும். ரொம்ப சீக்கிரமாக ரவா வந்து பவுட்ரு ஆகாது, ரொம்ப லேட் ஆகும். பட் இருந்தாலுமே சுகர் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ரவாவையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இருக்கிறப்ப தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரவா வந்து நல்லா அரையாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி நல்லா இருக்காது. இப்போ வந்து சுகர் பவுடர் அதையும் ரவாவையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நான் வந்து நெய்யை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்பூனால் வந்து கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு. சில பேர் வந்து அந்த நெய்யை ஊற்றிட்டு கையால் பிடிக்கிறப்போ ரொம்ப கை ஹீட்டாக இருக்கும். அந்த நெய் ஹீட்டாக இருக்கிறதுனால கைகளுக்கு வந்து சுடும். ஸோ இது மாதிரி பண்ணினாலுமே உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். கை வைக்கிற அளவுக்கு சூடு இருக்குது. இதை வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். ரொம்ப ஆறிடவும் கூடாது, ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் கை வைக்க முடியாது. இப்போ நம்ம இதை எடுத்து உருண்டை பிடிக்க வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிடலாம். எவ்வளோ அழுத்தமாக பிடிக்க முடியுமோ அவ்வளோ அழுத்தமாக பிடிச்சிக்கலாம். ஏன்னா வந்து பவுட்ரு தான் நம்ம போட்டிருக்கோம். எவ்வளோ அழுத்தமாக பிடிச்சாலுமே வந்து உங்களுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். இதில் வந்து கட்டி ஆகிறதுக்கு வேலை இல்லை. நீங்கள் ரவாவை வந்து எவ்வளோ சாஃப்டாக அரைக்க முடியுமோ அவ்வளோ அரைச்சிடுங்க. அப்படி அரைச்சாதான் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டான ரவா உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா ரவாவையும் வந்து நம்ம ரவுண்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் Subscribe பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.